ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சூத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூபில் பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளையில் கூட என்னாகும் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒரு மேக சம்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவர் எப்படி இருக்கார்? மேக சம்பமாக இருக்கிறார். இது எனக்கு படிக்கும்போது பயங்கர பிரமிப்பாக இருக்கும். எனக்கு 100 வாட்டி படித்தா கூட சரி, நான் இந்த உலகத்தை விட்டு போகும் வரை நான் படிக்கணும், பைபிளை படிக்கணும், எல்லாருமே படிக்கணும். இந்த 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 பாதுகாப்பு இந்த ஜனங்களுக்கு ரொம்ப அதிகங்க, ரொம்ப அதிகம். எப்படி அவங்கள நடத்தியிருக்காருன்னு நினைக்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அந்த வெயிலை நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, வீட்டுக்குள்ளேயே தாங்க முடியல. பாவம் அவங்க வெளியே இருக்கவங்க எப்படி இருக்கும். அதனால் அவர் எவ்வளோ அழகாக நிழலாகவும், வெயிலில் நிழலாகவும், பகலில் அவங்களுக்கு மேகமாகவும், இரவில் அக்கினியாகவும், அவங்களுக்கு வெளிச்சமாகவும் இருந்தாராம். அது குறித்து நான் நிறைய டைம் பிரமிப்பாக இருக்கும். சரி, அதை எடுக்கலான்ட்டு நான் எடுக்கிறேன். அவரை நம்ம நோக்கிற கண்களை கண்டிப்பாக நமக்கு மேகமாகவும் அக்கினிமாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். என்ன கட்டளை எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் அந்த கூடாரத்தின் மேலே, அது தேவாலயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அது மேலே நான் ஒரு மேகமாக நான் நிற்பேன். நான் நின்னேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் அப்படி ஸ்டாப் ஆகணும். நான் எழும்பி போவேனானால் நீங்கள் என்ன பண்ணணும், என் பின்னாடி நீங்களே வரணும் அப்படின்னு மோசைக்கு கட்டளையிட்டபடியே ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லும்படியே மோசைக்கு சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையமும் இறங்குவார்கள். மேகம் வாசலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள். எவ்வளோ நாளானாலும், அது 2 நாள் ஆனாலும் சரி, அது 1 மாதம் ஆனாலும் சரி, அது 2 வருஷமானாலும் சரி, அந்த பாளையத்தின் மேலே, அந்த தேவாலயத்தின் மேலே, அந்த கூடாரத்தின் மேலே அந்த மேகசம்பம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே தங்கியிருப்பாங்க. அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். வெயில் இருந்திருக்கும், மழை இருந்திருக்கும், இடி மின்னல் இருந்திருக்கும், இரவில் எந்த இடத்துல பாதுகாப்புன்றது இல்லாமல் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படி நிறைய காரியங்கள். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்காங்கன்னா, காவலாக இருந்தாராம் பிரியமானவர்களே. நடு காட்டில் அவங்களுக்கு காவலாக இருந்தாருன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு எவ்வளோ காவலாக இருப்பார் என்பதை நீங்கள் யோசிக்கணும். நிறைய நேரம் நம்ம எல்லாமே இருந்தாலும் இல்லாதது தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தான் இந்த வசனம். மேகம் நெடுநாள் வாசலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். நெடுநாள் வாசலத்தின் மேல் என்ன பண்ண மேகம், நெடுநாள் வாசலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எழும்புவாரா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நெடுநாளாக இருந்தாலும், அது எத்தனை நாளாக இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த வார்த்தைக்கு கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிகாலம் மட்டும் இருந்து, எப்படி இரவெல்லாம் சாயங்காலத்துலேருந்து அப்புறம் இரவு போய் விடிகாலம் மட்டும் இருந்து, விடிகாலம் தொடங்கி விடிகாலத்தில் உயிரை எழும்பும்போது, நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. மேலும் சாயங்காலம் தொடங்கி விடிகாலம் மட்டும் இருந்து, அப்போ என்ன பண்ணலை, அங்கேயே இருக்குது அந்த மேகம், அங்கேயே இருக்க மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிகாலம் மட்டும் இருந்து, விடிகாலத்தில் உயிரை எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று எழும்பும்போது என்ன பண்ணிடணும், உடனே பிரயாணம் பண்ண வேண்டும். பகலாகிலும் இரவலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணம் படுவார்கள். பகல் இரவு எதுவாக இருந்தாலும் அவர் எப்போ எழும்புறாரோ அவங்க என்ன பண்ணிடணும், பின்னாடி போயிடணும். எழும்பும்போது உடனே என்ன பண்ணிடணும், போயிடணும். அப்போ அவங்களோட கண்கள் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தின் கூடாரத்தின் மேலே அந்த மேகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேகத்தையே என்ன பண்ணிட்டுறாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாம் கூட பிரியமானவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நோ அவரே நம்ம பார்க்கும் பொழுது நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு என்னவோ தெரில, நான் ரொம்ப நல்லவே இல்லைங்க, பெரிய நீதிமானும் கிடையாது,
அப்படியே சொல்கிற அளவுக்கு படிப்பாளி, அறிவாளி, பெரிய உத்தம ஊழியக்காரியும் கிடையாது. நான் பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பணக்காரியும் கிடையாது. ஆனால் என் மேலே என்னன்னே தெரில, அவருக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. ஐ லவ் யூ. அவரை போல ஒரு கடவுள் உலகத்தில் கிடையாது பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். இப்போ சாயங்காலம் தொடங்கி விடிகாலம் வரைக்கும் பார்க்குறாங்க, எழும்பல. அப்போ விடிகாலத்தில் உயிரை எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலும் இரவிலும், பகலாகிலும் இரவலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். அப்போ அந்த நேரம் ஓடி போயிடுவாங்க. மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். 2 வருஷம் ஆனாலும் சரி, 1 மாதமானாலும் சரி, 2 நாளானாலும் சரி, 2 நாளோ 1 மாதமோ 2 வருஷமோ இருந்தாலும் அங்கேயே என்ன பண்ணணும், இருக்கணும். அவ்வளோ லட்சம் பேருக்கு தண்ணி வேணும், ஆகாரம் வேணும், ஆகாரம் வேணும், எல்லாம் கிடைக்கணும் அவங்களுக்கு. முந்தானத்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன். நான் என் பெருமூச்சை கேட்டு 2 காரியம் செய்தார் எங்கள் மாமியார் வீட்டில். அதை பார்க்கலான்ட்டு போனேன். போகிற வழியில் செம்ம தண்ணி தாகம், இருந்த தண்ணி கொடுத்துட்டோம் ஒருத்தவங்களுக்கு. எனக்கா உயிர் போயிட்டே இருக்குது. நான் எங்கே வேணாலும் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வண்டி போகலாம். நிறைய வண்டி இருக்குது. இப்போ 90, 92 வண்டி கிடையாது குன்றத்தூர் ரூட்டில். இப்போது எனக்கு பயங்கர தண்ணி தாகம், அனல், பயங்கரமான அனல். பஸ்ஸு காற்றா அதை விட மோசமாக இருக்குது, அதை விட மோசமாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு ஒரு நிழலும் இல்லாமல், ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல அவர்களை 2 வருஷம் தங்க வைக்கிறாருன்னா, அவப்பா, அவரை போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞானி, ஞானி உலகத்தில் ஒரு சாமி கிடையாது பிரியமானவர்களே. அவரை நோக்கும் பொழுது உங்கள் அப்படியே கண்ணை நீங்கள் அப்படி எதுக்காக கவலைப்பட்டு கண்ணை மூடுறீங்கன்றது பார்ப்பார். அப்படின்னு பெருமூச்சு விடுறத பார்ப்பார். அந்த தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோமே தண்ணி. அப்புறமா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பிள்ளையை கேட்டேன், அந்த பிள்ளை இல்லைன்னுச்சு. மறுபடியும் அந்த தாயார் ஒரு முழுங்கு தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நடுவில் இறங்கி அந்த இடத்துல ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு, தண்ணியை குடிச்சிட்டு முதல்ல, அப்புறம் ஜூஸை வாங்கி குடித்த பிறகு வெளியே போன உயிர் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன், இப்பா இந்த ஜனங்களுக்கு எப்படிப்பா நீங்கள் பாதுகாத்தீங்க? எல்லாம் கிடைக்கிது, ஆனாலும் எங்களுக்கு என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. தான் போகிற வழியெல்லாம் கிணறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நிழலாகும், பகலில் நிழலாகும், இரவில் மேக சம்பமாகும். பகலில் மேக சம்பமாகவும் இரவில் அக்னி சம்பமாக இருந்து அவங்களை பாதுகாத்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். அப்படியே ஒரே கண் நம்ம கூட அப்படியே இருக்கும் பொழுதுக்கு, ஒரே கண்ணாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு செய்வார். எங்கள் வீட்டாண்ட நான் வீடு கட்டியிருந்தேன். நான் ஆல்ரெடி அந்த சாட்சி சொல்லியிருக்கேன். எங்கள் மாமி என்ன பண்ணாங்க, காவாயில் தண்ணி போக வழி இல்லைன்னு 2-3 பேரை போக சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி தண்ணி போக வழி இல்லைன்றாங்கம்மான்னு சொன்ன உடனே நான் ஜெபிக்கலாம் இல்லை, மனசு கவலைப்பட்டேன். ஒரு 2 ஃபேமிலிக்கு தண்ணி போகிற மாதிரி அங்கே செடி வச்சுருக்கேன், அதுக்கு வழி வச்சுருக்கேன். ஆனாலும் அவங்க சொல்கிறாங்களே, மனசு கவலை எனக்கு. அது ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறமா சரி ரொம்ப கவலைப்பட்டு நான் இருந்துட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணுறம்மா, குட்டிமா நான் அவருக்கு அவர் சாகும்போது 70 வயசு. குட்டிமா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன் குட்டிமா, காவாக்கு எங்கள் தண்ணியெலாம் ரோட்டில் போய் சண்டைக்கு வருவாங்க. ஆனால் திடீர்னு கவர்மெண்ட்டுக்காரன் வந்தாம்மா, பெரிய காவா போட்டிருக்காங்க, ஏரோ மண்ணை கொட்டியிருக்காங்க, உங்கள் தெருவுலேருந்து அள்ளி போட்டுட்ருக்காங்க, உங்கள் மாமியார் நீ அள்ளி போடுமா அப்படின்னு போனால் நோண்டிகிட்ருக்காங்க. நல்லா பெரிய காவை போட்டாங்க. என் வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு நேராக போட்டு விட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சேரில் எப்படி, இப்போ ஒரு சேரில் உட்காந்தோம்னா எவ்வளோ உயரம் இருக்கும், அந்த மாதிரி எங்களோட இடத்துக்கும் தெருவுக்கும் அவ்வளோ பள்ளம். நாங்கள் நின்று ஜபம்லாம் பண்ணலை. ஐயோ இப்படி இருக்க, ஒரு வண்டி கூட ஏற்ற முடியல அதில்.
வரவங்களாம் வண்டிக்கு வெளியே நிற்கிறது வந்துன்னு கேட்குறாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு வருவேன். ஜெபம் பண்ணது கிடையாது, அதுக்கெலாம் உட்காந்தெல்லாம் பண்ணதில்லை. அப்போது ஒரு 3 மாதம் முன்னாடி எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு சொன்னாங்க, சிஸ்டர் அவ்வளோ பள்ளத்துக்கும் உங்கள் வீட்டு உயரத்துக்கு மண்ணை கொட்டி என்ன பண்ணாங்க, ரோடு போட்டாங்க சிஸ்டர். ஐயோ அப்படியான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு போய் பார்க்கலான்னு போனால் பிரியமானவர்களே, எப்பா அந்த இடமே மாறி இன்றைக்கி காரு சல்லுன்னு அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம், அப்படியே சல்லுன்னு ரோட்லேருந்து சல்லுன்னு போகலாம். ஒரு ஆள் நம்ம உட்காந்த சேரை விட உயரமாக இருக்கும் ரோட்டுக்கும் என்னோடய வீட் பேஸ்மெண்ட்டத்துக்கும். இன்றைக்கி அழகாக ஸ்வங்கின்னு என்ன பண்ணலாம், ட்ரெயின், இப்போ வண்டி, இப்போ சைக்கிள், பைக்கு, கார் எல்லாமே போகலாம். அவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்காங்க. அப்போ சொன்னாங்க, புதுசாக வந்த தலைவர் போட்டாருமா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளோட பெருமூச்சு கூட கேட்குறாரு. நம்மளோட நோக்கம், கண்ணு, நம்மளுடைய எண்ணம் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறது, யாரை பார்த்து கொண்டு இருக்கு? பணக்காரனையா, அரசியல்வாதியா, அம்மா அப்பாவையா, கூட பிறந்தவங்களையா, பெத்ததியா? நோ 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 நோ. கண்மலையான கர்த்தரையே நீங்கள் பார்ப்பீர்களானா அத்தனை பேருக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அத்தனை பேருக்கு செய்தவருக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தண்ணி கொடுத்தார், காடை கொடுத்தார், தன் நிழலாக இருந்தார், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, உங்களால் ஐயோ இதை என்னால் செய்யவே முடியாது என்ற காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் கர்த்தரின் இடத்தில் ஒப்பு கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அதை வாங்கி தருவார். பின்பு உங்களுக்காக அதை செய்ய கண்டிப்பாக வைப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி எத்தனையோ சாட்சிகள் என் வீட்டில் ரோடு காரியங்களிலே, லைட்டு காரியங்களிலே ஜெபித்தது ஆண்டவர் செய்திருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் கண்மலையான கர்த்தரையே நீங்கள் அவர்கள் எப்படி காத்து கொண்டிருந்தார்களோ அதே போல் அவர்களுக்கு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள், பெற்றுக்கொள்வீங்கள். பெற்றுக்கொண்டதை சாட்சி சொல்லுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.